அந்த ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுது. நமக்கு அவங்க தலைமையில ஒன்று வைக்கணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு புஷ்பானா ஃபயர்னு நினைச்சியா? வைல்டு ஃபயர்னு ஒரு புஷ்பா ஒண்ணு கடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது கொஞ்சம் நான் ஒரே ஒருத்தர் மட்டும் மிஸ் பண்றேன். நம்ம சம்பந்தாவை ஆண்டவா மாமா ஒரு மைனஸா தோணுச்சுன்னா அவர் வந்து ஒரு ஆம்பளை இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அந்த அளவுக்கு கிளாமர் காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஒரு நார்மல் உண்மையிலே புஷ்பா 2 உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்தது. ஒரு 3 ஹவர் தான் படம். ரொம்ப டூரேஷன் அதிகமா இருந்தாலும் நமக்கு எங்கேயுமே போர் அடிக்கல. அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருந்தது படம். அது இல்லாம ஹீரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. அது இல்லாம என்னன்னா இதுல வந்து ஹீரோ ஹீரோயினியோட லவ் போர்ஷன்லாம் வச்சிருக்காங்க. உண்மையிலே அது ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் 1 இதை கம்பேர் பண்ணும்போது பார்ட் 1 தான் எப்பவுமே பெஸ்ட். இது கொஞ்சம் செகண்ட் ஹாப்ல மட்டும் கொஞ்சம் சின்ன லேக் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சம்பந்தம் இல்லாத சில சீனை சேர்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்தது படம் பாக்குறதுக்கு. எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நான் ஒரே ஒருத்தர் மட்டும் மிஸ் பண்றேன். நம்ம சம்பந்தாவை ஆண்டவா மாமா அவளை மட்டும் மிஸ் பண்றேன். அந்த படத்துக்கு இதுலயும் போட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா அவங்கள பார்க்கும்போது நம்ம ஒரு குசி பூஸ்ட் எனர்ஜி அப்படியே நம்மளாம் அப்படியே ஸ்டெப்பா நிற்போம். அந்த மாதிரி நல்லா எனர்ஜியா இருந்தது. இப்ப அதுல ஒரு மிஸ் ஆன மாதிரி இருந்தது. இன்னும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம பகத் பாசில் கேரக்டர்லாம் உண்மையிலே வில்லத்தனம். அந்த ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுது. நமக்கு அவங்க தலைமையில ஒன்று வைக்கணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு வில்லத்தனம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. மொட்டை கிட்ட உண்மையில சூப்பரா இருந்தது. அவர் பார்க்கும்போது இங்க வேற ஒரு சின்ன ஒரு கீரல் நல்லா சூப்பரா இருந்தது. அவரோட வாய்ஸும் சரி எல்லாமே நல்லா இருந்தது. அது அவரோட எந்த சேஞ்சுமே இல்ல. காஸ்டியூம் மட்டும் தான் சேஞ்ச் பண்றாரு. ஒரே கெட்டப் தான். ஒரு லேடி கெட்டப்ல வராரு. அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வந்து அங்கங்க ஃபீல் கனெக்ட் ஆயிடுச்சு. உண்மையிலே எங்கேயுமே சில இடத்துல நம்மளே சில இடத்துல ஃபீல் பண்ண வச்சுது. அந்த அம்மா சென்டிமெண்ட் சரி அந்த அந்த லேடி கெட்டப் போட்டு பண்ணுவார். அது லேடி கெட்டப் எதுக்காக போட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சின்ன மெசேஜ் சொல்லுவாரு. அந்த பையனா பிறந்தா அந்த மாதிரின்னு சொல்லி அதெல்லாம் உண்மையே ரொம்ப ரியாலிட்டியா சூப்பரா இருந்தது. ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுது. அம்மா சென்டிமெண்ட் சரி அப்புறம் அண்ணா சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் உண்மையா ஃபைட் எக்ஸ்ட்ரானரி. அதெல்லாம் எல்லாமே ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனா என்ன 50 வயசுக்கு மேல இருக்கிற ரொம்ப ஏஜ் ஆனவங்களாம் போனாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஆட்டேக்கா வந்துடும். அந்த அளவுக்கு ஃபைட் சூப்பரா பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. நல்லா இருந்தது. பார்க்கலாம் ஐயா. இப்ப இருக்கிற காலகட்டம் மாறி போச்சு. எல்லாருமே வந்து பேசிக்கா பேசும்போது டபுள் மீனிங்கா தான் ட்ரை பண்றாங்க பேசுறாங்க. அதெல்லாம் வந்து ஜாலி மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சினிமாவை பார்த்துக்க வேண்டியதான். இதை போய் வெளியில சம்பவம் பண்ணக்கூடாது. சினிமா பார்த்துட்டு ஒரு 3 ஹவர் படம் பார்க்குறோம். பார்த்துட்டு அங்கேயே ஒரு 1 ஹவர் 2 ஹவர் பேசிட்டு வெளியே போயிடணும். அதை நினைச்சு பார்க்க கூடாது. திரும்ப அதை நினைச்சோம்னா தான் வெளியில ஒண்ணு ஒரு சம்பவம் நமக்கே பண்ணுன்னு தோணும். அந்த அளவுக்கு படம் சம்பவம் பண்ணிருக்கு. நல்லா இருக்கு படம். எனக்கு எனக்கு ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிச்சன்ல சொல்லும். வெளியில ஆளுங்கெல்லாம் நிக்கிறாங்கடி நான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரொமான்ஸ் அங்க ஒரு சாங் ஒரு ஃபீலிங் சாங் வரும். உண்மையில அது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதை சம்பந்தா தான் மிஸ்ஸிங்கு. ஓகே. அது இல்லாம இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அஜித்லாம் கொத்தமல்லி மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அந்த அளவுக்கு படம் ஃபீல் பண்ண வச்சுது. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எம்மா என்னம்மா. அது இல்லாம ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சில இடத்துல போர் அடிக்கும். என்னடா ஃபைட்டாடா இது அப்படின்ட்டு. இது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது படம். படம் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குது. புஷ்பா ஃபயர்ங்கிறது கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. ஆக்டிங் வைஸ்ல எல்லாருமே டெடிகேட்டடா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆக்டிங் ஆகட்டும், கோரியோகிராஃபி ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், டெக்னிக்கலி ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. லாஜிக்கா வந்துன்னு சொல்லி எதுவுமே கேட்காதீங்க. பிகாஸ் லாஜிக்ங்கிறத பார்க்கவே கூடாது. ஒரு படத்தை எடுக்கும்போது படங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக அந்த என்டர்டைன்மெண்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா படம் முடிக்கும் போது வந்துட்டு ஏன்டா படம் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பிகாஸ் லைக் அந்த ஸ்டோரி வந்து அவ்வளவு தூரம் நிறைய சீக்வன்ஸா எடுத்துட்டு போறாங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சீக்வன்ஸ் ஒவ்வொரு ஸ்டோரியா போகுது. அதனால வந்துட்டு கண்டிப்பா ஆஃப்கோர்ஸ் பார்க்கலாம். என்ன இந்த லைக் அந்த ராவான ஃபைட் எல்லாம் இருக்கும். அது வந்து குழந்தைங்க பார்க்கலாமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கே அது வந்து அந்த இதான் சொல்லல ஒரு உண்மையாவே அந்த மாதிரி ஒரு ஃபைட் இருந்தா அப்படி இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும். யா ஒரு ஒரிஜினலா அந்த இடத்துல என்னென்ன ஃபைட்டோ இருக்கட்டும் எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சூப்பர்ப்பா. அதெல்லாம் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா பிகாஸ் லைக் எனக்கு பிடிக்காத எனக்கு ஃபைட்னா ரொம்ப பெருசாலாம் விரும்ப மாட்டேன். பட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டா மாத்தி கொடுத்துருக்காங்கல்ல. அதுல வந்துட்டு புஷ்பானா ஃபயர்னு நினைச்சியா? வைல்டு ஃபயர்னு ஒரு சீன் வரும். அது ரொம்ப நல்லா இருக்கும். புஷ்பா 2 படம் பார்த்துட்டு வரேன். படம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான். ஹீரோவுக்கு சிஎம் கூட வந்து ஒரு போட்டோ எடுக்கணும். அது எப்படி போய் எடுத்தாருங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சீக்வல் தான். அது சீக்வல் தான். ஸோ அதே கேரக்டரே இப்போ அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் அந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூஃபோட ஸ்டோரி மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஸ்பூஃப் படத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு காமெடியான ஒரு ரீசன் வச்சிருப்பாங்க. இந்த ஒரு கதையை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தெறிக்க விட்டாங்க.
செம்ம சூப்பரா மாசா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பயங்கர ஃபாஸ்டா போகுது, எங்கேயுமே பெருசா லேக் இல்ல, நிறைய மாஸ் என்டர்டைன்மெண்டான ஒரு விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க 1.5 மணி நேரம் போகுது. பட் 1.5 மணி நேரமே வந்து பாக்குறதுக்கு வந்து நம்மளுக்கு போர் அடிக்கல, நல்லா தான் இருக்கு படம். நீங்க செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. என்னன்னா பார்ட் 3 லீடு வந்து ஒரு 45 மினிட்ஸ் எடுத்தாங்க படம். ஸோ இன்டர்வல் முடிஞ்ச உடனே 15 மினிட்ஸ் அதை தூக்கி வச்சாங்க, அது கொஞ்சம் லேக் இருந்துச்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த கதை முடிகிற வரைக்கும் படம் நல்லா இருந்துச்சு. கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட் 3 லீடு ஒரு 1/2 hour வச்சிருக்காங்க. அது வரும்போது நம்ம இது ஹீரோ வர்சஸ் ஃபாதர் தான் வந்து கதை. அந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அது தேவையில்லாத கதை ஏன் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி எப்பனா படம் முடியும் எப்பனா நினைச்சு போலாங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கடைசி ஒரு 1/2 hour கொடுத்துருச்சு. ஸோ இந்த ஒரு 45 மினிட்ஸ் இல்லாம இருந்திருந்தா படம் வந்து வேற ரேஞ்சில் இருந்திருக்கும். இந்த 45 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் படத்தை வந்து கீழே எடுத்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஃபாதர் மேல வந்து புஷ்பா ஒண்ணு கடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அது கொஞ்சம் நல்லா மாசா இருந்துச்சு. அது ஒரு நம்ம எதிர்பாராத அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அந்த சீனுக்கு முன்னாடி தான் வந்து ரொம்ப ஹீரோ லோவா போற மாதிரி இருக்கும். டக்குன்னு அப்படி நம்மளும் இப்படி பண்ணா வந்து கண்டிப்பா அவனுக்கு கோவம் வரண்டாங்கிறத நம்புற அளவுக்கு வந்து அப்படியே உல்டாவான ஒரு மாசின் மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ அது நிறைய மாசின் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம மாசின்லாம் வெளில சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து படம் பாக்குறவங்களுக்கு ஒரு இது இருக்காது. ராஷ்மிகா பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு லவ்வருங்கிற மாதிரி விஷயம் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட்ல வந்து பெருசா வந்து அவங்களுக்கு ரோல் இருக்காதுன்னு தான் நினைச்சேன். பட் அவங்களுக்கு நிறைய ரோல் கொடுத்து படம் ஃபுல்லா அவங்க வந்து டிராவல் பண்ணிட்டு போற மாதிரி நிறைய சீன்ஸ் படத்துக்குள்ளே இன்டகிரேட் பண்ணிட்டு நிறைய வச்சிருக்காங்க. அது உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். சாங்ஸ்ல வந்து கொஞ்சம் கிளாமர் கொஞ்சம் ஜாஸ்தி காமிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. குழந்தைங்க பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த பாட்டை வந்து கிளாமரஸா எடுக்கல அவங்க, டக்கு டக்குன்னு டான்ஸ் ஸ்டெப் போறாங்க, காஸ்டியூம் சுதந்திரம் கிளாமரா இருக்கு. ஸோ அதுக்கு வந்து அந்த அளவுக்கு கிளாமர் காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஒரு நார்மல் காஸ்டியூம் போட்டே காமிச்சிருக்கலாம். அந்த கிளாமர் மாத்திரம் கொஞ்சம் ஒண்ணு நீங்க கிளாமர்னா கிளாமர்னு போயிடணும், ஃபுல்லா கிளாமர் ஆட்டும் போல. பட் கிளாமரான காஸ்டியூம் கொடுத்துட்டு ஃபாஸ்ட் பீட்ல எடுத்திருக்காங்க. ஸோ அதை இந்த நீங்க வெளில ஏற்கனவே பார்த்துருப்பீங்களா, ஃபீலிங்ஸ்னு ஒரு சாங், அப்புறம் சப்பு சப்புன்னு ஒரு சாங் இருக்குல்ல, அந்த 2 சாங்ல என்ன கிளாமர் உள்ள காமிச்சாங்களோ அந்த கிளாமர் தான் படத்துல இருக்கு. ஃபாத் ஃபாசில் வந்து ஒரு நல்ல ஹீரோ, ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணிருக்காரு, ஹீரோக்கு அகேன்ஸ்டான ஒரு கேரக்டர் நல்ல பர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்காரு. பட் ஒரே விஷயம் எனக்கு என்ன ஒரு மைனஸா தோணுச்சுன்னா, அவர் வந்து ஒரு ஆம்பளைங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை காமிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு பவர் சீன்லாம் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அவரை வந்து கொஞ்சம் பார்க்கும்போது அந்த அளவு பவரான ஆள் இல்லையாடாங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆடியன்ஸ் சைட்ல ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ அவர் வந்து அதை காமிக்காம வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் பவரா தான் காமிச்சிருக்காங்க. 6 out of 10 கொடுக்கலாம்.